அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சென்னை 48வது புத்தக கண்காட்சி டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த புத்தாண்டில் உங்களை அன்போடு புத்தக கண்காட்சிக்கு அழைக்கின்றோம். எண் 117 9வது வரிசை திருவள்ளுவர் பாதையில் சிந்தனை அரங்கம் அமைத்துள்ளது. தமிழ் தேசியம், சூழலியல், பண்பாடு, கலாச்சாரம், மருத்துவம் மற்றும் பல்வேறு விதமான தலைப்புகளில் புத்தகங்களை காட்சிப்படுத்தியிருக்கிறோம். உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். இந்த புத்தாண்டை புத்தகங்கள் தொடங்குவோம். அனைவரையும் அழைக்கின்றோம். நன்றி, வணக்கம். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. பணம்ன்ற ஒரு விஷயத்தை தவிர ஐடியான்ற விஷயத்து மேலே தான் அதிக ஈடுபாடு இருக்குது. அவங்க தனக்கு ஐடியாவுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸு பணத்துக்கு கொடுக்கலையோன்ற ஒரு ஃபீலிங் இருக்கும் எப்போவுமே. எனக்கு வந்து பயமாக இருக்குது. அவங்க வந்து என்கிட்ட பேச ஆரம்பிக்கும் போது உண்மையாகவே பயமாக இருக்குது. எதனால் பயமாக இருக்குது? தமிழில் சொல்லுவாங்க அள்ளு கட்டுதுன்னு வாங்கல்ல, அள்ளு விட்டுறது. அப்போது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பூட் ஸ்ட்ராப்னு சொல்லுவாங்கல்ல, முதல்ல நம்மகிட்ட இருக்க பணத்தை போட்டது தான் பூட் ஸ்ட்ராப். என்கிட்ட இருக்க பணம், நான் சம்பாதிச்ச பணம், வீட்டில் இருக்க பணம், ஃப்ரெண்ட்ஸு, இதெல்லாம் காலியான அப்புறம், ஆமாம் இதெல்லாம் காலியான அப்புறம் அதுக்கப்புறம் வெளில போக ஆரம்பிப்போம். ஓகே, இன்னும் ப்ராடக்ட் வெளில வரல. அப்போ அந்த ப்ராடக்ட் வெளில வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராடக்ட் டெலிவர்டு, ஆனால் ப்ராடக்ட் மார்க்கெட் வாங்கணுமே. அப்போ ஒரு மார்க்கெட்டிங்னு ஒன்று வருதா? ஸோ ரிஸ்க் எந்த அளவுக்கு எடுக்கிறாங்கன்னு பொறுத்து இருக்கு. ஆனால் அவங்க எந்த அளவுக்கு கிளாரிட்டியோடு இருந்தாங்கன்றதான் கேள்வி. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன கேட்டீங்க? எல்லாருக்குமே வந்து ப்ராஃபிட் வரணுமே. ஆமாம், பிஸ்னஸ் எதுக்கு பண்ண வந்திருக்கோம்? ப்ராஃபிட் பண்ண தான் வந்திருக்கோம். பிஸ்னஸ் சமூக சேவைலாம் இல்லைங்க, தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. இல்லை, அதுக்கு there is some timeன்னு சொல்கிறாங்க. உண்மையான்னு கேட்குறேன். ஆமாம், உண்மை. இப்போது காசு பணம் பண்ண தான் வந்திருக்கோம். அதுக்காக நான் இன்னைக்கு கடையை திறந்துட்டு நாளைக்கே நான் ப்ராஃபிட் பண்ணி நெக்ஸ்ட் டேவே நான் BMW கார்னா 1000 நாட்கள் அப்படின்னு வியாபாரத்தில் சொல்லுவோம். முதல் 1000 நாட்கள். ஆமாம், அதனால 3 வருஷம். எவ்வளோ? 3 வருஷம். ஆமாம், 1000 நாள் நீ நின்றுட்டேன்னா நீ நின்றுட்ட. இப்போ 30 வயசுக்கு அப்புறம் 30-35 வயசுக்குள்ள செம்ம மெச்சூரிட்டி வரும். ஏன்னா ஓரளவுக்கு நீ குடும்பத்தை செட்டில் ஆயிருப்ப, கொஞ்சம் காசும் பார்த்துருப்ப, உனக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியும், உன் ஐடியா பேர்னிங்ல இருக்கும் உள்ளுக்குள்ள. நீ ஒரு பிசினஸ் பண்ணணுன்ற ஒரு வெறி இருக்குல்ல, அது கண்டிப்பா இருக்கணும், விட்டுறவே கூடாது. ஒரு ஆக்சுவலி அப்ப குட்டுங்கிற ஒரு மனநிலை இருக்காது. ஏன்னா நான் தெளிவா இருக்கேன். பிளான் ஏ தான் இருக்கணும், பிளான் பி இருக்கக்கூடாதுன்னு அவருடைய ஸ்கூல் ஆஃப் தாட் அது. என்னைக்கு நீ பிளான் பின்னு நினைச்சிட்டியோ அப்போ பிளான் ஏ வீக் ஆயிடுதான். பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தீங்களா? இப்போ குகேஷ் எடுத்துக்கோங்க, செஸ்ஸில் 18 வயசு, எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அப்போ எவ்வளோ அதுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. அப்போது ஒரு சக்ஸஸ்ன்றது வந்து கண்டிப்பாக வந்து என்ன, மெய்வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், கருமமே கண்ணாயினார். படிச்சிருக்கோமா இல்லையா? முடிந்த வரை செய்வது அல்ல, முடியும் வரை செய்வது. அன்னை பர்னிச்சர்ஸ். அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. வணக்கம் சார். வணக்கம் அருள். ஏற்கனவே நம்ம போன எபிசோட்லேயே எண்டில் நம்ம சொல்லியிருந்தோம் தொழில் முனைவோர்களை பற்றி நிறைய உங்கள்கிட்ட பேச விருப்பப்படுறேன்னு. ஸோ அந்த அடிப்படையில் தொழில் முனைவோர்கள் வந்து இன்றைக்கி பார்க்கும்போது நிறைய விஷயங்களை உருவாக்குறாங்க. நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து கம்பெனிஸ் வந்து உருவாகிட்டு தான் இருக்குது, நிறைய வேலைவாய்ப்புகளும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதே சைமல்டேனியஸாக பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பட் அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு பிரச்சனையாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஆரம்பித்த உடனே குறுகிய காலத்தில் ஒரு லாபம் கிடைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு பெரியவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நினைக்காதப்பா, நாட் ஒன்லி இன் பிஸ்னஸ். ரீசெண்டாக அஸ்வினோட ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்துருந்தேன், கோபிநாத் சார் கொடுத்த இன்டர்வியூ. வந்த உடனே ஜெயிச்சிடணும், என் பையன் இந்தியன் டீம் கிரிக்கெட், என் பையன் இந்தியன் டீமில் ஆடிடணும் அப்படின்னு நினைக்கிறது. இந்த மாதிரி தான் வந்து பிஸ்னஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உடனே லாபம் கிடச்சிடணும்னு ஒரு மனநிலையில் வந்து இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இந்த ஆண்டர்பிரினர்ஸுக்கு இருக்கிறது நல்லதா, அந்த இடம் சரிதானா, அல்லது அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது தப்பாக இருந்துச்சுன்னா? ரொம்ப நல்ல கேள்வி தாங்க. அதாவது எனக்கு வந்து இதில் வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு சில கருத்தும் இருக்குது. இப்போ வந்து நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் என்னை சந்திக்க வருவாங்க. ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இருக்காங்களே, ஃபவுண்டர்ஸ் இருக்காங்க. நான் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் சார், நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஐடியாஸ்லாம் ஷேர் பண்ணி நம்மக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்போது எனக்கு என்ன வருத்தம்னா, நிறைய பேருக்கு வந்து பணம்ன்ற ஒரு விஷயத்தை தவிர ஐடியான்ற விஷயத்து மேலே தான் அதிக ஈடுபாடு இருக்குது. அவங்க தனக்கு ஐடியாவுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸு பணத்துக்கு கொடுக்கலையோன்ற ஒரு ஃபீலிங் இருக்கும் எப்போவுமே எனக்கு. சரிதானே அது? அதாவது ஐடியா மட்டுமே நீங்கள் லைஃப்பில் எனர்ஜியை கொடுத்து எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா, பணத்தை பற்றியே சிந்தனை இல்லாமல் இருந்தால் அந்த ஐடியா முதல்ல ப்ராடக்டாக வெளில வராது இல்லையா? நல்ல ஐடியா தான் அது கண்டிப்பாக பணமாக மாறும் தானே? இல்லை, ஒரு நல்ல ஐடியா ப்ராடக்டாக மாற வேண்டும் என்றால் அதுக்கு வந்து சில இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. ஓகே, ஒன்று. ரெண்டாவது, இந்த ஐடியா மார்க்கெட் பண்ண முடியுமா இல்லையா? ஏன்னா இப்போ இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா,
ஸ்டார்ட் அப் வந்து ஒரு பெரிய ஈகோ சிஸ்டம் பில்ட் ஆகிட்டு இருக்கு. இந்தியா ஃபுல்லாக பில்ட் ஆகிட்டு இருக்கு. கேட்கவே வேணால் தமிழ்நாடு நல்லாவே பில்ட் ஆகிட்டு இருக்கு. இதை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு ஃபேண்டசி நிறைய பேருக்கு மனசுக்குள்ளே வருது. இப்போ நம்ம கூட இதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு ஐடியா வச்சுக்கிறாங்க. அதுவும் எல்லாரும் பண்ண ஐடியாவே கூட சம்டைம் வந்து காப்பி ஆகும். இப்போ நான் நினைக்கிற மாதிரி நீங்கள் நினைக்கலாம்ல, ஒரே சமயத்திலேயே ஒரே ஐடியாவை பல பேர் சிந்திக்க முடியும். அப்படி சிந்திக்கும் போது அவங்களுக்கு அந்த மார்க்கெட்டிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, எந்த பிஸ்னஸுமே அல்டிமேட்டாக இதை நம்பி இருக்குன்னு சொன்னால் மார்க்கெட்டிங் தான். ஒரு சாதாரண விஷயத்தை கூட நம்ம வந்து பெருசாக்க முடியும். ஒரு மார்க்கெட்டிங் மாயாஜாலம்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் ஐடியா மட்டும்தான் ஃபோக்கஸ். எங்கிட்ட நிறைய பேர் இந்த மாதிரி வராங்க. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது சார், நான் வந்து ஒரு 20 லட்சம் பேர் என்னால் இதை ரீச் பண்ண முடியும். எப்படி ரீச் பண்ண முடியும் அவர் சொல்கிறாருன்னா, பேசும்போது நான் முதல்ல இங்கே ஆரம்பிச்சிடுறேன் சார். அவர்கிட்ட ஆக்சுவலாக ஒரு பைசா கூட கிடையாது, ஐடியா மட்டும்தான் இருக்குது. நான் வந்து பாராட்டுறேன் அந்த கட்ஸை. இதை பண்ணிவிட்டு சார் நேரம் நம்ம நெதர்லாண்ட் போகிறோம் சார். ஓ நெதர்லாண்ட் எதுக்கு போகிறீங்க? அங்கேயும் மார்க்கெட் இருக்குது சார், அங்கேயும் ஆரம்பிக்கிறோம். அங்கே போகிறோம், ஒரு மார்க்கெட்டை பார்க்குறோம், அங்கே ஒன்று பண்ணுறோம் சார். ஒரு டெக்னாலஜி, ஒரு சாஃப்ட்வேர், ஒரு ஆப் டெவலப் பண்ணுறோம், அங்கே அட்டாக் பண்ணுறோம் சார். அதை முடிச்சுட்டு அப்படியே துபாய் போகிறோம் சார். இப்படிலாம் கூட பேசுகிறாங்க. எனக்கு வந்து பயமாக இருக்குது. அவங்க வந்து என்கிட்ட பேச ஆரம்பிக்கும் போது உண்மையாகவே பயமாக இருக்குது. எதனால் பயமாக இருக்குது? தமிழில் சொல்லுவாங்க அள்ளு கட்டுதுன்னு வாங்கல்ல, அந்த மாதிரி. ஆமாம், எப்படி கட்டுதுன்னா ஒரு செயல்முறை திட்டம்னு ஒன்று இருக்குல்ல. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோன்னா முதல்ல ஒரு ஐடியா வேணும். அப்புறம் அந்த ஐடியாவை வந்து வேலிடேட் பண்ணணும். இந்த ஐடியா வந்து ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்னு வேலிடேட் பண்ணணும். எப்படி வேலிடேட் பண்ணுவீங்க? கொஞ்சம் சர்வே பண்ணணும், எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட பேசணும், மென்டார்கிட்ட பேசணும். ஒரு 2 மாதம் 3 மாதம் இந்த ஐடியாவை வந்து குக் பண்ணணும்னு சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ளே குக் பண்ணி 10 கேள்விகள் கேட்கப்படும். கிரிட்டிக்கலாக எக்ஸாமின் பண்ணுவோம், அதுக்கெல்லாம் ஒரு ஆன்சர் பண்ணணும். வேலிடேட் பண்ணி ஓகே இது வந்து தீரும், இந்த ஐடியா கொண்டு போக முடியும்னு சொல்லி கொண்டு வரதுக்குள்ளவே ஒரு பெரிய ப்ராசஸ். அது எல்லா ஐடியாவும் விற்கிறது இல்லையே. உண்மைதான். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஒன்று தேவை. இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வரும்போது அவங்க என்ன நினைக்கலாம், அப்பா கொடுப்பாரு, அம்மா கொடுப்பாரு, யாரோ ஒரு ஃப்ரெண்டு கொடுப்பாங்க, பாரோ பண்ணிக்கலாம் அப்படின்ற ஆங்கிள் தான். ஒரு ரிஸ்க்கை வந்து ரொம்ப ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி எடுக்கக்கூடிய சுச்சுவேஷன். கொஞ்ச நாள் என்ன ஆகுனா, ஒரு 3 மாதம் 6 மாதத்தில் நீங்கள் கொஞ்சம் இருக்கிற பணத்தெலாம் போட்டு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுன்னு ஒன்று பண்ணுறீங்களே, ஏதோ ஒன்று டெவலப் பண்ணுவோம். அதில் வந்து மினிமம் வயபிள் ப்ராடக்ட்டு எல்லாமே இருக்குது, எம்இபின்னு சொல்லுவாங்க. அது ஒரு நிறைய ப்ராசஸ் இருக்குது, ஸ்டேஜஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் கிராஸ் பண்ணி வரதுக்குள்ளே டிப்ளீட் ஆகிடும். ஓகே, டிப்ளீட்னா பணம் காலி ஆகிடும். ஓகே, இருக்கிற ரிசோர்ஸ் காலி ஆகிடும். ஓகே, சட்டில்னா அகப்பையில் வரும். அப்போது வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பூட் ஸ்ட்ராப்னு சொல்லுவாங்கல்ல, முதல்ல நம்மகிட்ட இருக்க பணத்தை போட்டது தான் பூட் ஸ்ட்ராப். என்கிட்ட இருக்க பணம், நான் சம்பாதிச்ச பணம், வீட்டில் இருக்க பணம், ஃப்ரெண்ட்ஸு, இதெல்லாம் காலியான அப்புறம், ஆமாம் இதெல்லாம் காலியான அப்புறம் அதுக்கப்புறம் வெளில போக ஆரம்பிப்போம். ஓகே, இன்னும் ப்ராடக்ட் வெளில வரல, ப்ராடக்ட் இன்னும் ஸ்டெபிலைஸ் ஆகலை, இன்னும் ப்ராடக்டாக வெளில வரல, அதுக்குள்ளே நம்ம நிறைய, ஏன்னா நம்ம 4 மாதம் 6 மாதம் 8 மாதம் இதை வந்து இதுக்காக நம்ம ஓடி இருப்போம், நிறைய கான்ஃபரன்ஸ் போயிருப்போம், நிறைய அட்டன் பண்ணியிருப்போம், எல்லாம் பண்ணியிருப்போம். இருக்கிற கொஞ்சம் பணம் 5 லட்சமோ 8 லட்சமோ டிப்ளீட் ஆகிட்டா இருக்கு. ஏன்னா சம்பளம் கொடுக்கணும், 4 பேர் வந்து அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், ஒரு ஆஃபீஸ் ஒன்று போடணும், கடை சில செலவுகள்லாம் இருக்குது. அப்போது ஒரு ஃபைனலாக ப்ராடக்ட்டு வெளில வரத்துக்குள்ளே ஒரு பிரசவம் மாதிரி இது, ஒரு குழந்தை பிரசவம் பண்ணுற மாதிரி எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது, அது எவ்வளோ திட்டமிடல் இருக்குது. அப்போ அந்த ப்ராடக்ட் வெளில வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராடக்ட் டெலிவர்டு, ஆனால் ப்ராடக்ட் மார்க்கெட் வாங்கணுமே. அப்போ ஒரு மார்க்கெட்டிங்னு ஒன்று வருதா, மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ்னு ஒன்று வருதா. நீங்கள் சினிமா ஃபீல்டு எடுத்துக்கோங்களேன், நம்ம அப்பப்போ சினிமா பற்றி பேசுகிறதுனால, ஒரு சினிமா ப்ரொடக்ஷன் எடுக்கிறது ஒன்று, அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி அவங்க படுற பாடு இருக்குல்ல, பிரசவ வலின்னு சொல்லுவாங்க, பெரிய வலி அது. அவங்க சொல்லுவாங்க ஒரு படம் வெளில வரணும்னா 50 லட்சம் 1 கோடி செலவு பண்ணணும் அன்னைக்கு, அந்த 2-3 நாளில் இல்லையா, டிஸ்ட்ரிபியூட் பண்ணி படத்தை பிராண்டை கொண்டு போய் சேர்க்கணும், ப்ரமோஷன். உங்களை மாதிரி ஊடகங்கள் வந்து அதை பற்றி பேசணுமே பிரபலமாக இல்லையா. அப்போ அந்த ஒரு செலவு. ஸோ அப்போ மார்க்கெட்டிங் உள்ளுக்குள்ள ரீச், கோ டு மார்க்கெட் பிளான் சொல்லுவோம், GTM. அந்த கோ டு மார்க்கெட் பிளான் என்ன? கோ டு மார்க்கெட் பிளானை வந்து ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணும்போதே GTM டெவலப் பண்ணணும். எல்லாமே பேரல் ப்ராசஸ். அதுக்கு ஒரு டைம் லைன், ஒரு மைல் ஸ்டோன், இதெல்லாம் இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்டை மார்க்கெட் பண்ணணும். அப்புறம் அதுலேருந்து மக்கள் காசு கொடுக்கணும். அந்த காசு வந்து நம்ம போட்ட பணத்தை மீட் அவுட் பண்ணணும். அப்புறம் நம்ம ப்ராஃபிட் பண்ணணும். இந்த என்டையர் ப்ராசஸ் இருக்குல்ல, இது வந்து ஒரு ஆண்டர்ப்ரனராக வரவருக்கு முழு அறிவு இதை பற்றி இருக்கா, ஒரு முழு இது இருக்கா அப்படின்னு பார்த்தா நிறைய பேருக்கு கிடையாது. ஓகே, அது இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் ஆரம்பிக்கும் போது 1998 எனக்கு அந்த மாதிரி அறிவெல்லாம் கிடையாது. எனக்கு சேல்ஸ் மார்க்கெட்டிங் தெரியும், நம்மளால போய் விற்க முடியும், ஒரு பொருளை நம்பிக்கை இருக்கும், அந்த நம்பிக்கை இருக்கும். ஆனால் இறங்கியாச்சு. இறங்கும்போது என்னென்னா தேர்ட் பார்ட்டி ப்ராடக்ட்டை நான் மார்க்கெட் பண்ணேன் முதல்ல, எங்கள் ஓன் டெவலப்மெண்ட்டுக்கு முன்னாடி. அப்போ ஒரு ப்ராடக்ட்டை விற்றா நான் போட்ட கணக்கு என்னன்னா, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். 98 நான் ஆரம்பிக்கும் போது 5 வருஷம் ஒர்க் பண்ணேன். நான் 98 ஆரம்பித்தேன். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர். எங்கள் வீட்டில் யாருக்குமே பிஸ்னஸ் தெரியாது. நான் தான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர். சொல்லுவாங்களா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் காலேஜ்னு சொல்கிற மாதிரி, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் தொழில் முனைவரை நான் இறங்குறேன். சின்ன தொழில் முனைவராக இறங்குறேன். சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் தான், இன்டர்நெட் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் 1998.
ஓகே. ஸோ அப்போ என்ன நடக்கும், நாங்கள் எங்கள் பார்ட்னர்ஸ் 3 பேர் நாங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் முடிவு பண்ணுவோம். வேலையை விட்டு வரும்போதே 1 மாதம் நீ விடு வேலையை, அதுக்கு அடுத்த மாதம் தான் அடுத்த வேலையை விடணும், அதுக்கு அடுத்த மாதம் தான் 3வது ஆள் வேலையை விடணும். ஏன்னா ஃபஸ்ட்டு மாதம் வேலையை விட்டால் 3 மாதம் இந்த தொழிலில் எப்படி நிற்கிறாருன்னு 2வது ஆள் பார்த்துருவார், 3வது ஆளும் பார்த்துருவார். அப்புறம் நீ வேலையை விடு, கொஞ்சம் கொஞ்சமாக நீ கொஞ்சம் சம்பாதிக்கிற, நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டா கூட எனக்கு ஹெல்ப் பண்ணலாம். இப்படி தான் நாங்கள் வேலையை விட்டோம். செப்டம்பர் பிளான் பண்ணி பண்ணுறீங்க. செப்டம்பர் ஒருத்தர், அக்டோபர் ஒருத்தர், நவம்பர் ஒருத்தர், அப்படி தான் நான் வேலையை விட்டோம். 98ல் இறங்கின உடனே இன்னொரு கோல் வச்சோம். நம்ம மாதம் இப்போ எவ்வளோ சம்பளம் வாங்குறோமோ அதை அடுத்த 3 மாதத்துக்குள்ளே நம்ம கிராஸ் பண்ணணும். ஓகே. நம்ம சொந்தமாக செய்யும்போது நான் 10,000 ரூபா சம்பளம் வாங்குறேன்னா நான் 11,000 ரூபாவது எடுக்கணும். அதுக்கு உண்டான கட்டமைப்பை ரெடி பண்ணிவிட்டு தொழில் இறங்கலாவா. நாங்கள் ஃபஸ்ட்டு மாதமே எடுத்துட்டோம். அது எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தது. இப்போ 15 வருஷம் அந்த கம்பெனியை ரன் பண்ணி தான் நான் விற்றுட்டேன். அதுக்கப்புறம் வெளில வந்தேன் நான். அதுக்கப்புறம் இந்த கம்பெனி நான் அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டேன், இந்த சி சேஞ்ச் கன்சல்டிங். ஸோ அந்த ஒரு தொழில் முனைவோராக இறங்கி நமக்கு எந்த வித சப்போர்ட்டும் கிடையாது. நமக்கு யாருமே வந்து பணத்தை போட்டு, எங்கள் அப்பாலாம் ஸ்கூல் வாத்தியார், அம்மாவை ஸ்கூல் டீச்சர், பேசிக் சாப்பாடு உண்டு, ஒரு வீடு உண்டு, ஒரு சைக்கிள் இருக்குது, ஒரு 2 வீலர் இருக்கும், கஷ்டப்பட்டு வாங்க லோன் போட்டு, அவ்வளோதான் தெரியும். மற்ற எதுவுமே நமக்கு கிடையாது. எல்லாமே நம்ம தான் செய்யணுன்ற ஒரு இடத்துக்கு வரும்போது, இப்போ அப்பாவோட சிறு சேர்த்து வச்சுருப்பார்ல, ஒரு நகை வச்சுருப்பாரு, அதெல்லாம் நான் எடுத்து இங்கே நான் சூர்யாட்டன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சது கதை. ஆனால் அப்படி இப்போ பெரிய பெரிய லெவலில் ஜெயிச்சவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய வந்து பெரிய லெவலில் போனவங்களாம் இருக்காங்க. உண்மையாகவே பாராட்டக்கூடிய மனிதர்கள் தான். அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்றது நீங்கள் அவங்க வீட்டுக்கு போய் உட்காந்து அவங்க கிச்சனில் உட்காந்து சாப்பிட்டு அவங்க அம்மாவோட பேசி பாருங்க தெரியும். அந்த குழந்தை எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான், பொண்ணோ பையனோ. இன்றைக்கி ஒரு பெரிய தொழிலதிபராக வந்திருப்பார் அவர். ஸோ ரிஸ்க்கு எந்த அளவுக்கு எடுக்கிறாங்கன்னு பொறுத்து இருக்குது. ஆனால் அவங்க எந்த அளவுக்கு கிளாரிட்டியோடு இருந்தாங்கன்றதான் கேள்வி. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன கேட்டீங்க, எல்லாருக்குமே வந்து ப்ராஃபிட் வரணுமே. ஆமாம், பிஸ்னஸ் எதுக்கு பண்ண வந்திருக்கோம், ப்ராஃபிட் பண்ண தான் வந்திருக்கோம். பிஸ்னஸ் சமூக சேவைலாம் இல்லைங்க, தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. தொழில் பண்ண வந்தாச்சுன்னா காசு பணம் பண்ண தான் வந்திருக்கோம். இல்லை அதுக்கு there is some timeன்னு சொல்கிறாங்க, உண்மையான்னு கேட்குறேன். ஆமாம் உண்மை. இப்போது காசு பணம் பண்ண தான் வந்திருக்கோம். அதுக்காக நான் இன்றைக்கி கடையை திறந்துட்டு நாளைக்கே நான் ப்ராஃபிட் பண்ணி நெக்ஸ்ட் டேவே நான் BMW கார்னா இது எப்படி சாத்தியப்படும், ப்ராக்டிக்கலி எப்படி சாத்தியப்படும்? அதெல்லாம் சினிமாவில் தான் நடக்கும். அப்போ அதுக்கு உண்டான ஒரு டைம் ஃப்ரேம் கொடுக்கணும். அந்த டைம் ஃப்ரேம் கொடுக்கறதுக்கு நமக்கு இன்றைக்கி பொறுமை கிடையாது. ஏன் பொறுமை கிடையாதுன்னா 2 விஷயம் நடக்குது. நம்ம யூடியூப்பில் இந்த மாதிரி நிறைய பார்க்குறோமா, அவங்க கிடுக்கிடுன்னு சொல்கிறாங்கல்ல, இப்படி பண்ணார் அப்படி வந்துட்டாரு, சினிமா மாதிரியே ஆயிடுச்சு இன்றைக்கி எல்லாமே. பார்க்கும்போதுலாம் ஒரு அண்ணாமலை படம் பார்க்குற மாதிரியே இருக்குது. இவர் இருந்தார், ஆனால் இப்படி வந்தாருங்க இப்படி ஆனாருங்கன்னா அவர் அது பின்னாடி 10 வருஷமோ 5 வருஷமோ உழைப்பு இருந்திருக்கும். உழைப்பு இல்லாமலாம் கண்டிப்பாக வர முடியாது. அப்படியே வந்தால் ரொம்ப நாள் நிற்க முடியாது இல்லையா? ரெண்டுமே இருக்கு. அப்போ அந்த பொறுமையாக இருந்து கட்டமைப்பை உருவாக்கி அதுக்கப்புறம் போகிறதுன்னு ஒன்று இருக்குது இல்லையா? ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கனா கூட ஒரு கட்டமைப்பு தேவைப்படுது இல்லை? நீ வந்து நாளைக்கு வரதுன்றது வந்து அப்படிப்பட்ட எம்ஜிஆரே சொல்லுவாங்க. அப்படியே வந்தா கூட எம்ஜிஆருக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருந்தது. எம்ஜிஆர் அவர் பெரிய ஆளுமை, சார். ஆக்சுவலி அவர் ஹீரோவா இருந்தாரு, அவர் கட்சியில இருந்தாரு, டிஎம்கேல பொருளாளரா இருந்தாரு. அதெல்லாம் பண்ணிட்டு வெளில வரும்போது அது அவருக்கு அன்னைக்கு இருக்க காலகட்டம், அன்னைக்கு ஊடகங்கள், சோசியல் மீடியா, மக்கள் இது ஃபேஸ் வேல்யூ இதெல்லாமே வந்தது. அதனால அதெல்லாம் நம்ம அப்படியே எக்ஸாம்பிளா எடுத்துட்டு அதுக்கு பின்னாடி உழைப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. அவரே 40 வயசுக்கு அப்புறம் தான் ஹீரோனாரு. ஆமா இல்லையா? அப்படி பார்க்கும்போது தொழில் முனைவோர்கள் அவங்க வீட்டில் அப்பாவாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, ஆரம்பித்த உடனே அப்படியே ஜெயிக்கிறதுன்றது வந்து சினிமாவில் தான் வரும். ஆனால் ஒன்று செய்யலாம், முதல் 1000 நாட்கள் அப்படின்னு வியாபாரத்தில் சொல்லுவாங்க. முதல் 1000 நாட்கள். ஆமாம், 3 வருஷம். எவ்வளோ 3 வருஷம்? ஆமாம், 1000 days. ஃபர்ஸ்ட் 1000 days நாங்கள் ஆரம்பிக்கும் போது என்னுடைய மென்டார் தான் சொன்னார், 1000 நாள் நீ நின்றுட்டேன்னா நீ நின்றுட்ட, சர்வை பண்ணிட்டேன்னு அர்த்தம். ஓகே, அது 1000 நாள் கணக்கு. ஒரு 3 வருஷம் ஆகும் ஸ்டெபிலைஸ் ஆகி. அது அந்த காலத்தில் சொல்லுவாங்க. அது இன்னைக்கு இந்த காலத்தில் 2024ல் ஏஐ வேர்ல்டில் வந்து 1000லாம் இல்லை சார், அவ்வளோலாம் எங்களெல்லாம் வெயிட் பண்ண 100 days வெயிட் பண்ணாலும் பெரிய விஷயமா இருக்கலாம். நீங்கள் அதை மெட்ரிக்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படின்றது. எங்களுக்கு சொல்லப்பட்டது, நான் ஆரம்பிக்கும் போது அப்படி தான் சொன்னாங்க, நீ 3 வருஷம் நின்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் உனக்கு வந்து தொழில் கற்றுப்பேன், ஒரு சர்வைவல் அந்த மாதிரி. செகண்ட் இயரில் உனக்குன்னு ஒரு ஆளுமை வந்துடும். மார்க்கெட்டில் உன்னை யாருன்னு தெரியும், நீ டீல் பண்ணுற ப்ராடக்ட் தெரியும், கஸ்டமர் உங்களுக்கு சர்வீஸ் எடுத்திருப்பாங்க, ஒரு வருஷம் சர்வீஸை பார்த்துருப்பாங்க, நம்பலாம் இந்த ப்ராடக்ட் அப்படின்னு. செகண்ட் இயர் தேர்ட் இயரில் டேக் ஆஃப். ஸோ 3 வருஷம் தாங்கிட்டீங்கன்னா நீ நின்றுடலாம்பா அப்படின்றது ஒரு கணக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு குத்துமதிப்பான கணக்காக கூட இருக்கட்டும். பட் there is a science behind it. பட் இந்த ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், நம்ம சர்வீஸை பார்க்கணும், அப்புறமா டேக் ஆஃப் ஆகுறது. டேக் ஆஃப் ஆகுது. ஒரு பிஸ்னஸுக்கு ஒரு மாதிரி. ஒரு கடை திறந்தா கூட எடுத்த உடனே பெருசாக ஜெயிச்சிட முடியாது, நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கு. ஸோ கடை திறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வேலை செய்யணும், கடை திறக்கும் போது பிஃபோர், டியூரிங், ஆஃப்டர் அப்படின்னு சொல்லுவோம். 3மே இருக்குது. இந்த மாதிரி செய்யும்போது ப்ராஃபிட்டை இமீடியட்டாக பார்க்கணுன்றதை விட நான் முதல்ல என்னுடைய கடன் இல்லாமல் கடனை குறைச்சி ஒரு சர்வைவல் மோட நான் இருக்குனா இல்லையான்னு பார்க்கணும்ல.
இது எப்படின்னா ஒரு பேஷண்ட் ஐசியூவில் போகிற மாதிரி. ஐசியூவில் பேஷண்ட் அட்மிட்டடு, டிஸ்சார்ஜ் வந்து 1 வாரம் ஆகும் டிபெண்டிங் ஆன் த ப்ராப்ளம். நார்மலாக எடுத்துக்கோங்களேன் 1 வீக்னு வச்சுக்கோங்களேன். ஐசியூவில் 3 நாள் 4 நாளுக்கு அப்புறம் வெளில வருவாங்க. ரொம்ப சீரியஸ் க்ரானிக்கல்னா வேறு விஷயம். இப்போ இந்த 3 நாட்களுக்குள்ளேயே நீங்கள் டிஸ்சார்ஜ் பற்றிலாம் யோசிக்க முடியாது. முதல்ல அவருக்கு வந்து சர்வைவல் ப்ரீத்திங் கொடுத்து அவர் உயிரை முதல்ல தக்க வைக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டோசேஜ் எல்லாம் குறைச்சி ஆக்சிஜன் கொஞ்சம் எடுத்து பார்ப்பார் டாக்டர். ஒரு 4 மணி நேரம் தாங்குதுப்பா, அப்புறம் 8 மணி நேரம் தாங்குதுப்பா, இப்போ லிக்விடு கொடுங்கப்பா, இப்போ சாலிட் கொடுங்கப்பா, இப்போ கொஞ்சம் நேரம் ஐசியூ தேவையில்லை, ஜென்ரல் வார்டு கொண்டு வரலாம்ப்பா. இப்படி தானே? ஆமாம். இந்த ஆங்கிள் கொஞ்சம் பிஸ்னஸ் யோசிங்க. ஸோ நான் கொடுக்குற இன்புட் என்னென்னா, எந்த ஐடியாவுமே மட்டமான ஐடியா கிடையாது. எல்லா ஐடியாவுமே எவனோ ஒருத்தன் ஜெயிக்கிறான். உங்கள் யூடியூப் சேனல்லே, அதே யூடியூப் சேனல்லே பெரிய லெவலில் ஜெயிக்கிறவங்களும் இருக்காங்களா இல்லையா? உண்மைதான். அப்போ அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி யூனிக்காக பண்ணுறாங்க, செய்கிறாங்க. அப்போ அது என்ன? ஸோ அந்த உழைப்பு, அந்த ஃபோக்கஸை கொண்டு வந்துட்டு டைமும் கொடுத்து அதுக்கு உண்டான ப்ராப்பர் கைடன்ஸும் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கை கூடும். அந்த ப்ராஃபிட்டு அவுட்புட்டுன்றது வந்து அதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும், ஒரு குழந்தை டெலிவரி மாதிரி. ஓகே, ஆக்சுவலி இதுக்குள்ளேயே இன்னொரு சந்தேகமும் இருக்குது. ஒரு வேளை சில பேருக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே வந்த பிறகு கூட யோசனைகள் வந்து தெளிவாக வந்து சேராமல் இருக்கலாம், அல்லது அவங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கை கொள்ளாமல் இருக்கலாம். அப்போ நம்ம போன எபிசோடில் பேசின மாதிரி தான், ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஆனால் எப்போ என் பண்ணுறோங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்னு. அப்போ குவிட் பண்ணுறதுக்கு கூட ஒரு நாலேஜ் வேணுமா? ஆக்சுவலாக இந்த குவிட்டுன்றதே வந்து அப்படி நினச்சி ஒரு வியாபாரத்தை ஒருத்தர் இறங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே எவ்வளோ பெரிய தவறு இல்லை. ஒரு வியாபாரத்தில் இறங்கும்போது நான் சொல்கிறது என்னென்னா, ஜென்ரலாக என்னுடைய அனுபவத்தில், நான் இந்த 30 வருஷமாக இந்த தொழிலில் 26 வருஷமாக சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறேன், 4-5 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த 30 வருஷம் அனுபவத்தில் ஒன்றே ஒன்று தான் சொல்ல முடியும். காலேஜை முடிக்கிறீங்க, உங்களுக்கு சிறப்பு தகுதிகள் இருக்குது, ஒரு 5 வருஷம் மினிமம் வந்து எங்கேயாவது இடத்துல ஒர்க் பண்ணிடணும். அப்போ தான் ப்ராக்டிக்கல் நாலேஜ் கெயின் ஆகும், எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகும், மக்களை அணுகிற விதம், ப்ராடக்ட்னா மக்கள் எப்படி பார்க்குறாங்க. 5 வருஷம் கழிச்சு நீங்கள் சொன்ன ஐடியா இருக்குல்ல, 20-21 வயசில் ஒரு ஐடியா வந்தது, அது 26 வயசில் நீங்களே சீர்தூக்கி பார்த்தா, ஒன்று நீங்களே அது கழுவி ஊற்றுவீங்க, இல்லைப்பா நான் அன்றைக்கி யோசிச்சிட்டேன், நான் அன்றைக்கி யோசிச்சதும் இப்போ பெட்டராக தான் இருக்குது, இன்னும் நான் பெட்டர் எவால்வ் பண்ண முடியுன்ற நம்பிக்கை வரும். 5 வருஷம் உங்கள் வாழ்க்கையை நிறைய சொல்லி கொடுத்துரும். அதுதான் வந்து ரியல் எஜுகேஷன், மார்க்கெட் எஜுகேஷன் அது. அப்புறம் 25-26 வயசு, ஏன்னா அதுக்குள்ளே உங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ண சொல்லுவாங்க. ஜென்ரலாக நடக்கக்கூடிய விஷயம். எல்லாருமே 14 வயசில் சைல்டு ப்ராடஜியாக வந்து 18 வயசில் பில்லியனர் ஆகலாம், அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் வந்து 100ல் 1 நடக்கலாம், சந்தோஷத்தில் அது உங்கள் வீட்டில் நடந்தால் சந்தோஷம்தான். அப்போ நான் பொதுவாக வெகுஜனத்துக்கு நான் பார்க்குறது என்னென்னா, அப்போ ஒரு 5-6 வருஷத்தில் ஒரு முதிர்ச்சி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் யோசிக்கலாம், நான் வந்து இதிலேயே இறங்கலாமா, ஃபுல்லாக இறங்கலாமா, இன்னொரு 4-5 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இறங்கலாமா. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, காலத்தே பயிர் செய்ன்னு சொல்லுவோம்ல, பருவத்தே பயிர் செய். உண்மைதான். ஒரு 30 வயசுக்குள்ளே ஒரு பையனோ பொண்ணோ வந்து கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க ஃபேமிலி லைஃப்னு ஒன்று இருக்குது. சார் நாங்களாம் அந்த மாதிரிலாம் ஆள்லாம் கிடையாது சார், நோ மேரேஜ் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. இப்போ ஆக்சுவலி நீங்கள் கேள்விப்பட்டீங்களா, டிங்க்னு ஒரு ஃபார்ம் தெரியும், டபுள் இன்கம் நோ கிட்ஸ், நல்லா தெரியும். அதை பற்றி எல்லா ரிசர்ச்சும் நாங்கள் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நேராக கூட ஒரு எபிசோட் எடுத்திருக்காங்க சார். ஷாக்கிங் ஆக்சுவலி, டிங்க்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது, அது ரொம்ப நாளாக இருந்துன்னு கேள்விப்பட்டிருக்கோம். பட் இன்னைக்கு ரொம்ப அது வெகுஜனமயப்படுத்தப்படக்கூடிய அளவுக்கு போயிருமோ பயமா இருக்கு. இன்னைக்கு 20 வயசு பசங்களை நான் வந்து ஜென்சி, நம்ம ஒரு டாபிக் ஒரு தடவை வந்து ஜென்சி பற்றி பேசணும், நம்ம பேசணும். ஜென்ரேஷன் இசட், அதாவது 1997லேருந்து 2012 வரைக்கும் பிறந்தவங்க ஜென்சி. எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு என்ன மாதிரி 50 வயசு ஆளுலாம் அந்த மாதிரி வயசில் பசங்க இருப்பாங்க. ஸோ எங்கள் வீட்லேயும் அந்த பசங்கள்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் பேசுகிற கான்வர்சேஷனை போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிங்கு, இந்த மாதிரி லேட்டஸ்ட் ஜார்கன் எல்லாமே ஏஐ மட்டும் இல்லை, இந்த மாதிரி மேட்டரும் ஓடுது. நம்ம ஃபேமிலி சார்ந்த விஷயங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏன் டபுள் இன்கம் நோ கிட்ஸ், அதான் டிங்கு. அவங்க என்ன சொல்கிறான், நான் வந்து கஷ்டப்பட்டு படித்து வெளில வரேன், சம்பாதிக்கிறேன், டபுள் இன்கம் சொல்கிறான். அப்படின்னா அவனும் அவன் ஒய்ஃபும் 2 பேரும் சம்பாதிக்கிறான். ஆமாம், ஆனால் குழந்தைகள் இல்லை, தேவையில்லை. எதுக்கு அது தேவையில்லாமல் அதை வந்து அதை இப்போ பிரச்சனையை எடுத்துக்கணும். நாம் ஊர் ஃபுல்லாக சுற்ற முடியாது, அது எல்லாத்தையும் கவனிக்கணும் வீட்டில் உட்காந்து. ஸோ நீங்கள்லாம் ஆசைப்பட்டீங்க, நீங்கள் தாத்தா ஆகணுன்றதுக்காக நான் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று அது நான் பராமரித்துக்குள்ளே போரும் ஆகிடும். என்னால் எந்த சுகமே கிடையாது, துக்கம் விட்டுருங்க, சுகத்துக்கு எதுவும் எந்த சுகமும் கிடையாது எனக்கு. அது குழந்தை 10 வயசு ஆயிடுச்சுன்னா அது ஸ்கூலு, அது காம்படிஷனு, அதுக்கு எல்லாமே பண்ணணும். அப்புறம் அப்பயும் நான் போச்சு எனக்கு. அப்புறம் எப்பயாவது ஒரு தடவை மாமாங்கத்துக்கு ஒரு தடவை வந்து நான் கூட ஏதோ ஒரு ஊருக்கு ஊட்டி போனேங்க, நான் கூட ஏதோ ஒரு ஃபாரின் போனேங்கன்னு சொல்கிறதுக்குள்ளே எனக்கு பொறுப்புலாம் வந்துடும், அந்த குழந்தைக்கு சொத்து சேர்க்கணும். இப்படிலாம் பேசுகிறாங்க மக்கள். நான் அந்த டாபிக் உள்ள இப்போ போக விரும்பலை. அது வந்து அவங்கவுங்க இல்லை, நீங்கள் சொன்னீங்க இல்லையா 30 இயர்ஸ்க்கு அதெல்லாம் பண்ணிடுங்கப்பா. இப்போ நான் சொல்ல வர்றது என்னன்னா, என்னுடைய ஆங்கிளில் வந்து கண்டிப்பாக இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு மேட்டர் என்னென்னா,
ஜடத்தொகை அதிகம், அதனால் எதுக்கு குழந்தை அப்படின்னு சில பேர் யோசிக்கிறாங்க. நான் அந்த பக்கம் போக விரும்பல. ஒரு ஒரு பையன் இருக்கான், ஒரு பொண்ணு இருக்கான்னா இறைவன் படைச்சது, கடவுள் படைச்சது வந்து சந்ததிகளை உருவாக்கத்தான். அது சந்ததி இருக்கு. சயின்ஸ் அதான் சார், எவல்யூஷன் அது. ஸோ 30 வயசுக்குள்ள நார்மலாக இந்த வயசில் இதான் பேச முடியும்னு நினைக்கிறேன். எப்படி பார்ப்பேன்னா, ஒரு படிப்புடி ஒரு 5-6 வருஷம் வேலை செய், அப்புறம் உனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கும். வீட்டில் சம்மதத்தோட பண்ணணும், வீட்டில் சம்மதத்தோட பண்ணினா சந்தோஷமாக எல்லாரும் ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கும். அது தனியாக கூட இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கணும். முக்கியமாக எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் தான் மேட்ரு. இப்போ 30 வயசுக்கு அப்புறம் 30-35 வயசுக்குள்ள செம்ம மெச்சூரிட்டி வரும். ஏன்னா ஓரளவுக்கு நீ குடும்பத்தை செட்டில் ஆயிருப்ப, கொஞ்சம் காசும் பார்த்துருப்ப, உனக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியும், உன் ஐடியா பேர்னிங்ல இருக்கும் உள்ளுக்குள்ள. நீ ஒரு பிஸ்னஸ் பண்ணுன்ற ஒரு வெறி இருக்குல்ல, அது கண்டிப்பாக இருக்கணும், விட்டுறவே கூடாது. 35 வயசு 30-35 வயசு நீங்கள் ஆரம்பிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்டார்ட் அப்போ ஏதோ ஒன்று ஆரம்பிக்கிறீங்கன்னா, பை த டைம் நீங்கள் யார் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டாம், யாரோட மென்டார்ஷிப் கூட உங்களுக்கு தேவையில்லை. ஒரு ஆக்சுவலி அப்போ குட்டுங்கிற ஒரு மனநிலை இருக்காது. ஏன்னா நான் தெளிவாக இருக்கேன், நான் தெளிவாக என்னுடைய வாழ்க்கையை நான் சீரமைச்சிட்டே வரேன். படிக்கிறேன், வேலைக்கு போகிறேன், நாலேஜ் கெயின் பண்ணுறேன், ஐடியா பில்டப் பண்ணிகிட்டே இருக்கேன், எல்லா கான்ஃபரன்ஸ் ப்ரோக்ராம் எல்லாரையும் போகிறேன், மென்டார்லாம் எடுத்துக்கிறேன், இன்னும் அந்த ப்ராடக்டை மெருகேற்றிட்டே வரேன், அதை இன்னும் ட்வீக் பண்ணுறேன், பர்ஃபெக்ட் ஆகிட்டே வரேன், கல்யாணமும் பண்ணுறேன். ஒரு நல்லா இருக்குது, ஒரு 30-35 வயசில் இறங்கலாம். இப்படி ஒரு ஆஸ்பெக்ட். இப்படி தான் எல்லாரும் பண்ண நான் சொல்ல வரலைங்க. 30 வயசுக்குள்ளே கூட நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள். ஆனால் ஒரு தெளிவான பார்வை இருந்தால் குவிட்டுன்ற வார்த்தை வராது. இது குவிட்டுனா வேலையை விட்டு அடுத்த வேலை போகிறது கிடையாது. பிஸ்னஸ்னு உள்ளே வந்தாச்சுன்னா எடுத்தீங்கன்னா நிற்கணும். பட் ஆண்டர்ப்ரனராக இருக்கிறதுல சார் ஒரு விஷயத்தை எப்பயுமே வந்து ப்ரிப்பராக வச்சுக்க சொல்கிறாங்க. ஹோப் ஃபார் த பெஸ்ட், ப்ரிப்பேர் ஃபார் த ஒஸ்ட் அப்படிங்கிறத அடிக்கடி வந்து சொல்கிறாங்க. இது எதில் எப்படி கனெக்ட் பண்ணுறது? இல்லை, அர்னால்ட் ஸ்வாஸ்நீகர் வந்து என்னுடைய ஃபேமஸான ஒரு ஃபிலிம் ஆக்டர். டெர்மினேட்டர் 2லாம் பார்த்துருப்பீங்க. அவர் சொல்லுவார், 18 அவர் 40 வருஷத்துக்கு மேலே நினைக்கிறேன், டிஃபெண்டிங் சாம்பியன் அது அண்டர் 20ல் இன்றைக்கும். அவர் சொல்லுவார் 18 மணி நேரம் வேலை செய்யணும். அவர் 18 hours a day. நாராயணமூர்த்தி மாதிரி போட்டிருக்கு. அதாவது அந்த ஒர்க் அவுட்டுக்கு சொல்லுவார். 18 மணி நேரம் கடுமையாக நீ வேலை செய்யணுன்றதுக்காக சொல்லுவார். அப்போ சொல்லுவார், பிளான் ஏ தான் இருக்கணும், பிளான் பியே இருக்கக்கூடாதுன்னு. அவருடைய ஸ்கூல் ஆஃப் தாட் அது. என்னைக்கு நீ பிளான் பின்னு நினைச்சிட்டியோ அப்போ பிளான் ஏ வீக் ஆயிடுதான். பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தீங்களா, பார்வை எப்படி மாறுது? பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு பார்வை அது. உங்க பார்வை என்ன? இது இல்லைன்னா இது, சினிமாவில் சொல்ற மாதிரி இவங்க இல்லைன்னா இவங்கன்னு ஒரு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சொல்லாம பிளான் ஏ பிளான் பி அப்படின்னு சொன்னாலே, நீ பிளான் பி நினைச்சிட்டாலே பிளான் ஏ வந்து வீக் ஆயிடுதான். இது அவருடைய தாட் ப்ராசஸ், ஜிம் லெவல்லேன்னு சொல்ற தாட் ப்ராசஸ். ஆனால் நான் பிஸ்னஸ்ல நான் என்ன சொல்லுவேன்னா, அப்படிலாம் இல்லை. நானே பேசியிருக்கேன், பிளான் இசட் முதல்ல முடிவு பண்ண கூட நான் சொல்லியிருக்கேன். ஒய் பிளான் பி பிளான் இசட் கூட எதுக்குன்னா, ரிஸ்க் அவர்ஸ்ன்னு சில பேர் இருப்பாங்க. சில பேருக்கு ரிஸ்க் எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும், சில பேர் ரிஸ்க் எடுக்கிறது பிடிக்காது. ஆனால் 2 பேருமே பிஸ்னஸ்மேன். ஓகே, 2 பேருமே 2 விதமான பிஸ்னஸ் இருக்காங்க. ஒருத்தர் சொல்லுவார் நான் ரிஸ்க் எடுக்க பிடிக்கும், ஒருத்தர் ரிஸ்க் எடுக்க பிடிக்காது. உங்கள் ஆப்படைட் என்ன, உங்கள் த்ரெஷ்ஹோல்டு என்ன? இந்த ஷேர் மார்க்கெட்டில் பற்றி ஒரு வீடியோ போட்டோமே, அந்த மாதிரி உங்கள் ஆப்படைட் என்ன, என்னால் தாங்க முடியும், எவ்வளோ வந்தாலும் தாங்க முடியும் அப்படின்றவருக்கு வந்து மேட்டரே கிடையாது. எனக்கு தாங்காது சார், இதெல்லாம் நான் என்னால் தாங்க, தூக்கமே வராது சார், எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிடும் சார் அப்படின்னா, நீ வந்து கண்டிப்பாக பிளான் பி பிளான் பண்ணிக்கணும். தப்பே கிடையாது பிளான் ஏ பிளான் பிக்கு. ஆனால் பிளான் ஏக்கு முழுசாக உங்களை அர்ப்பணிக்கிறீங்களா? அந்த அர்ப்பணிப்பு இருக்கணும்ல. எந்த வேலை செய்தாலும் ஒரு அர்ப்பணிப்பு வேணுமா இல்லையா? ஒரு வேலை செய்தால் அர்ப்பணிப்பு இருக்கணுமா இல்லையா? கண்டிப்பாக இருக்கணும். படிக்கும்போது அர்ப்பணிப்பு, இழக்க தயாராக இருக்கணும். ஆமாம், முழுசாக நான் எனக்கு கொடுத்துட்றேன். அதாவது இழக்கிறதுல வந்து ரிசல்ட் அவுட்புட் இல்லை, என்ன நான் என்ன தான் சொல்கிறேன், நம்மளுடைய உழைப்பை இழக்க. இன்னைக்கு நீங்கள் போற்றி பேசக்கூடிய எல்லா பெரிய மனிதர்களுமே அந்த காசுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு விஷயத்துக்காக தன்னை ஃபுல்லாக இழந்துட்டாங்க. யூ நேம் எனி பிக் லீடர்ஸ், சோஷியல் ரிஃபார்மர்ஸ், ஃபிலாசபர்ஸ், எவ்வளோ நாள் எடுத்துக்கோங்க, யார் வேணாலும் எடுத்துக்கோங்க, வாழும் மனிதர்கள் கூட எடுத்துக்கோங்க. நம்ம எல்லாம் போனவங்களை பற்றி தான் பேசுவோம், இன்னும் நிறைய வாழ்ந்துட்டு கூட இருக்காங்க. அப்படியே டோட்டலாக அந்த சப்ஜெக்டுக்காக டெடிகேட்டட், டிவோட்டட். கார்ல் மார்க்ஸ்லாம் தன்னை இழந்துட்டார் சார். நான் இளையராஜா சார் எடுத்துக்கோங்க சார், ஒரு ஏஆர் ரஹ்மான் எடுத்துக்கோங்க. இளையராஜா சார்லாம் பார்த்தீங்கன்னா பல்வேறு விஷயமா நம்ம ஊடகங்களில் பேசிகிட்டே இருப்போம். எனக்கு தெரிஞ்சு நான் யூடியூப்பில் பார்த்தது, நிறைய பேர் சொல்கிறத கேட்டு பார்த்தா, அவர் கதையில் 2:30, 3, 4 மணிக்கெலாம் எழுந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் ஒரு மனுஷன் 4 மணிக்கு எழுந்து எவ்ரி 1 hour ஷெட்யூல் போட்டு ஒர்க் பண்ணியிருக்காருன்னா சாதாரணமான விஷயம் இல்லை. எப்படிங்க அது பாசிபிள்? அதாவது அது எவ்வளோ டிவோட்டட் இல்லை அந்த சப்ஜெக்டில், எவ்வளோ தன்னை வந்து பேஷனேட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, கிவிங் அவர் செல்ஸ் 100%. ஒரு சச்சின் டெண்டுல்கர் எடுத்துக்கோங்க, இப்போ குகேஷ் எடுத்துக்கோங்க, செஸ்ஸில் 18 வயசு, எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அப்போ எவ்வளோ அது சப்போர்ட் பண்ணியிருப்பார். அப்போது ஒரு சக்ஸஸ்ன்றது வந்து கண்டிப்பாக வந்து மெய்வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், கருமமே கண்ணாயினார். படிச்சிருக்கோமா இல்லையா?
அந்த எடுத்தா கில்லி தான். அந்த அளவுக்கு பேஷனட்டாக பண்ணும்போது இந்த பிளான் பி யோசிக்க அவசியம் இல்லைன்னு சொல்ல வரேன். ஏன்னா ஐ எம் டிட்டர்மைண்டு. இப்போ நீங்கள் 4th எஸ்டேட் பண்ணுறீங்க, நான் பெருமையாக உங்களுக்கு நினைக்கிறேன். ஆரம்பிக்கும் போது எப்படி ஒரு மீடியாவில் ஒரு சூப்பராக நீங்கள் ஒரு ஆங்கராக போய் நீங்களும் ஜாலியாக மாதம் 2 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு ஒரு நல்ல காரு, ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு வீடு, அழகாக நீங்களும் இருக்கலாம். இறங்கி இன்றைக்கும் நீங்கள் போய் மீடியா இன்டர்வியூ பண்ணுறீங்க, டெய்லி ஒரு 4 வீடியோ போடுறீங்க, இன்றைக்கி 3,19,000 பேர் கொண்டு வந்திருக்கீங்கன்னா இதெல்லாம் பெரிய வெற்றி, பெரிய வெற்றி. சமூகம் கொண்டாட வேண்டியது. ரீசெண்டாக ஒரு ப்ரோக்ராமுக்கு போகிறேன், கெஸ்ட்டாக போகிறேன், ஒரு விஷயம் பேசினேன். 168 பேர் ஆண்டர்ப்ரனர்ஸ் இருந்தாங்க. அவங்க அந்த ஆர்கனைசர் சொன்னார், அவர் ஒரு பெரிய லாயர், அவர் சொன்னார், நம்ம வந்து நடிகர்கள்லாம் கொண்டாடிட்டு இருக்கோமே, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஆண்டர்ப்ரனர்ஸ் ஏன் நம்ம ஹீரோ மாதிரி கொண்டாடவே மாட்டேன்றோம். ஒரு கல்யாணத்துக்கு போனால் இவர் எங்கள் ஆண்டர்ப்ரனர், எங்கள் மாமா சொந்தமாக தொழில் செய்கிறார், அவர் 50 லட்சம் டர்ன் ஓவர் பண்ணட்டும், டசன்ட் மேட்டர், ஆனால் சொந்தமாக செய்கிறாரு. நம்ம பாராட்டுறோமா, புகழ்ந்து பேசுகிறோமா, ஒரு ஹீரோ வர்ஷிப் கொடுக்குறோமா, இதெல்லாம் நம்ம சமூகம் வீழ்ச்சிக்க வேண்டியது. ஸோ சுற்றி வளைச்சு நான் என்ன சொல்ல வரேன்னா, கடைசியில் பிளான் ஏ பிளான் பி நீங்கள் கேட்டீங்க. பிளான் ஏ பிளான் பி பட தப்பு கிடையாது. பிளான் பி இருக்கேன்னு கவுந்தடிச்சு தூக்கிட கூடாது பிளான் ஏல. ஏன்னா பிளான் ஏ வீக்கெண்ட் பண்ணுறதுன்றீங்க. ஆமாம், ஆக்சுவலி இந்த தொழில் முடிந்த வரை செய்வது அல்ல, முடியும் வரை செய்வது.